இந்தாங்க. எங்கள் யூனியனுக்கு பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றிலாம், நான் வேலையை தானே பார்த்தேன். அப்புறம் அந்த காக்கா பறந்து போய் அந்த வடையை எடுக்க போச்சான். காக்கா கக்கான்னு எனக்கு இந்த கதை பிடிக்கல. நான் டிவி வீடியோ விளாண்டுறேன். ஏய், அப்பா மீட்டிங்கில் இருக்காரு, இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறமா போ. இவர் வேற வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு சண்டே கூட என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல. ஒரு யூத்துக்கு ஃப்ரீதமே இல்லைல்ல. ஃபஸ்ட்டு ஜட்டி போட்டியா? நான் போய் தாத்தி எட்டி பார்த்து வரேன். பா அதை எடுப்பா. சார் உங்களுக்காக ஒரு அன்பளிப்பு. என்னது இது? ஹோம் தியேட்டர் சார், ஜஸ்ட் ஸ்பீக்கர் தான். வாவ் மீ டாடிக்கு ஹோம் தியேட்டர் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இனிமேல் டமால் டுமேல் நிறைய படம் பார்ப்பேன். ஏய் ஷ். இல்லை அதெல்லாம் வேண்டாம், போயிட்டு வாங்க. சார் வாங்கிக்கோங்க சார், இதில் என்ன இருக்குது? இல்லை வேண்டாம், எனக்கு வேணா நானே வாங்கிப்பேன். வச்சுக்கோங்க சார், இனிமேல் இந்த மாதிரி நிறையா வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. வேண்டான்னு சொல்கிறேன்ல, போயிட்டு வாங்க. இவரை வச்சுக்கிட்டு மீ அவர் அந்த கிஃப்ட்டை வேணான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டார். மீ என்னோட ஆசையெல்லாம் தரிசாயிடுச்சு. மெச்சூரிட்டியே இல்லை அவருக்கு. இங்க வா. என் குட்டி ஆசை குட்டியாகவே போச்சு. இங்க பாருப்பா, எப்பயுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்கு தேவையானதை நம்மளே உழைச்சி வாங்கிக்கணும். அப்பா பண்றது இப்ப வேணா உனக்கு தப்பா தெரியலாம், ஆனா அந்த வயசு வரப்போ உனக்கு அந்த புரிதல் வரும். புரிதல் பொரியல்னு எனக்கு இப்போ ஹோம் தியேட்டர் வேணும். வாங்கிக்கலாம். சரி வா, உனக்கு கதையை ஆரம்பிக்கிறேன். கதையா? இந்தாங்க. தேங்க்யூ சார். எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு. கிஃப்டா? எனக்கா? என்ன கிஃப்ட்டு? வாட்சு. எவ்வளோ? 1.5 கோடி. 1.5 crores. நல்லா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க. வாங்கிக்கோங்க சார். இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போங்க. எனக்கு தேவைன்னா நானே வாங்கிப்பேன். பாய். சரிங்க சார்.